வணக்கம் தானே நண்பர்களே. மரத்துக்கு 10 ரூபா சேர்த்து தராங்கன்னு சொன்ன போதே யோசிச்சுருக்கணும். பாருங்கள் நண்பர்களே, 1 மாதம் 2 மாதம் வெட்டினாலே மரம் ஏற முடியாது. 6 மாதம் ஆச்சு நண்பர்களே. எல்லாம் கரு கருந்தான் தெரியுது. போய் பூட்டுவோம். இன்றைக்கி முடிஞ்சோம். பாருங்கள் நண்பர்களே, அனைத்தும் ஒரு மரத்துக்காய். மரத்துக்கு 200 காய்ங்க. ஆமாம், பாருங்கள் நண்பர்களே, ஏறதுக்கு முன்னாடியே பாருங்கள், 60 காய் கீழே கிடக்குது. மீதி 60 காய் மேலே இருக்குது. 6 மாதமாக வெட்டாமல் இருந்தால் இப்படி தாங்க நிலமை. நண்பர்கள் இலைப்பாரும் நேரம். அந்த பையன்தாங்க தெரியுதாங்க, அந்த பையன்தான். கையில் பாருங்கள், ஏதோ ஆயத்தை வச்சுருக்கிறான், மறைச்சிக்கிட்டே போகிறான். நண்பர்களே, 6 மாதத்தில் அசூர வளர்ச்சிங்க. அசைக்க கூட முடியலைங்க. அப்பா டேய், பாருங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி வெட்டின காய் தெரியுதுங்களா? அந்த காய் பொறுக்கும்போது இந்த காய் விட்டாங்க. அதனால் அசூர வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க. யாராவது கன்று தேவைப்பட்டுதுன்னா சொல்லுங்கள், இங்கேருந்து புடிங்க கூட நட்டுக்கலாம். ஒரு வழியாக கடைசி இடத்துக்கு வந்துட்டுங்க. பார்த்துங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி வெட்டினதுங்க. 13 டெய்லரு, கிட்டத்தட்ட 13,000 காய் அப்படியே கிடக்குது. மறுபடியும் நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் வெட்டியிருக்கிறோம். இது எவ்வளோ காய் வருது தெரிலிங்க. நான் பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு வெட்ட ஆரம்பித்தேங்க. அப்படியே லெஃப்டில் ஆரம்பித்து அப்படியே கீழே போய் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாச்சுங்க. அப்படி நேராக கீழே போய் அப்படியே யூட்டர் போட்டு திரும்பி வந்தாச்சுங்க. பாருங்கள், காலையில் வந்தாங்க, ஒரு 50 மரம் கூட எடுத்துருக்க மாட்டாங்க. பாருங்கள், இங்கே கூட கிடக்குது பாருங்கள். அதுக்குள்ளேயும் ஒரு லோடு ஆகி போச்சுங்க. வண்டி கிளம்பிடுச்சு. சரி, நம்ம வேலைக்கு வருவோம். அவ்வளோதாங்க. கடைசி வரை ஏறிட்டு வீட்டுக்கு போகலாம். 7 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 10:30 ஆகி போச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. நம்மளுது பரவாயில்லைங்க, ஏதோ 2 மட்டை. மாப்பிள்ளை பாவம் இன்றைக்கி மாட்டினா. எல்லாமே பூமியை பார்த்துக்கிட்டு இருந்தா எதைத்தான் வெட்டுறது? மாப்பிள்ளை காய் ஒன்றும் மேலே இருக்கிற மாதிரி தெரில, எல்லாம் கீழே விழுந்துருச்சாட்டிருக்கு. நீங்கள் மட்டையை மட்டும் வெட்டிட்டு வந்துடுங்க.